பழங்காலத்தில் அசுரர்களின் அதிபதி சூரபத்மன் உலகையே அதிர வைத்தான். தேவர்கள் பலரும் அவனின் அச்சத்தில் வாழ முடியாமல் தவித்தனர். அப்போது உலகை காத்திட பரமசிவனின் அருள் அவதரித்து முருகப்பெருமான் தோன்றினார். முருகன் படை திரட்டிக்கொண்டு தெற்கு திசை நோக்கி புறப்பட்டார். அசுரர்களின் வலிமை மிகுந்து இருந்தாலும் முருகனின் தெய்வீக சக்தி அவர்களை ஒன்றன்பின் ஒன்றாக வீழ்த்தியது. சங்கு சக்கர சத்தம் ஒலித்த கடற்கரை முருகன் தெற்குப் பகுதியில் உள்ள கடற்கரையை அடைந்தபோது அலைகள் இரும்பு சத்தம் போல மோதிப் பாய்ந்தன. அந்த இடம் சக்தியால் ததும்பி பிரகாசித்தது. அங்கேயே முருகன் தனது படையினருடன் தங்கியிருந்து சூரபத்மனை எதிர்கொள்வதற்கான போர் திட்டம் போட்டார். அந்த கடற்கரை பகுதி தெய்வீக ஒளியால் நிறைந்ததால் அதற்கு செந்தூர் செந்நிற மணல் நிலம் என்று பெயர் பெற்றது. சூரபத்மனுடன் நடந்த கடைசி போரில் முருகனின் வெல்கிருவாள் வேல் ஒளி பரவிக் கடலை கூட உருக்கியது போலிருந்தது. தீய சக்தி முற்றிலும் அழிக்கப்பட்ட அந்த நாளிடத்தையே புனிதமாக மாற்றியது. அந்த இடத்தில் நின்று பிரபஞ்சத்தை காத்த முருகனை புகழ்ந்து தேவர்கள் சொன்னார்கள், இது செந்தூர், அதாவது புனிதமான செந்நிறத்தலம். ஆகவே அசுர சம்ஹாரத்தின் திருத்தலம் என்றே திருச்செந்தூர் புகழ் பெற்றது. பின்னர் அந்த தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் முருகனுக்கு ஒரு பீர்கோயில் கட்டினர். அது இன்று உலகப் புகழ்பெற்ற 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். அலைகள் தொடர்ந்து முருகன் கோயிலை சுத்தமாக